இந்த நாளில் நான் உங்களோட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கி செய்திக்கு போகிறோம். நம்ம செய்திக்கு போகும்போது தலைப்பு இல்லாமல் நான் இப்போ பேச மாட்டேன். ஆனால் இன்றைக்கி தலைப்பை சொல்லாமல் ஒரு அதிகாரத்தை வாசித்தான் தலைப்பை சொல்ல போகிறேன். ஏன்னா வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4-5. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இயேசு தமக்கு நேரிட போகிறது எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரசுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். போதும். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரோடு கூட நின்றான். பார்க்குறோம். போன வாரம் யூதாஸ் குறித்தம் பார்த்தோம். மறுபடியும் யூதாஸா? இல்லை, இது வேறொரு காரியத்துக்கு போகிறோம். காரணம் நல்லாகவங்க இப்போ இயேசுவை தேடிட்டு போகிறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க. ஆனால் கேட்குற, யாரை தேடுகிறீர்கள்? யாரை? இதான் தலைப்பு. இன்னைக்கு தலைப்பு என்ன? நம்ம யாரை தேடுறன்னு தெரியாமல் சரியான ஆளை கண்டுபிடிக்க முடியுமா? பிறந்ததுலேருந்து நான் கிறிஸ்தவங்க, பிறந்தது ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம், ஒன்றும் கண்டடைய முடியல. ஆனால் வேதம் சொல்லுது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சும்மா தேடினா கிடைக்க மாட்டார். எப்போ கிடைப்பார்? அதிகாலை தேடுங்க, என்னை கண்டடைவீர்கள் அப்படின்லாம் போட்டு. இப்போ இதை குறித்து நம்ம பார்க்கும்போது வேதாகமம் சொல்லுது, இந்த 40 நாளும் இந்த லெந்து நாட்களாக இருக்குது. அப்படின்னாலே அதுக்குரிய டச்சில் தான் நான் போயிட்டு இப்போ லைட்டாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, ஏன்னா அது உங்களுக்கு யூஸாக இருக்குங்கிறதுக்காக தான். இயேசு தமக்கு நேடுகிற போகிற எல்லாவற்றையும் அறிந்து, தமக்கு என்ன நடக்க போகும்போது எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகின்றார். இப்போ இயேசுவை காட்டி கொடுக்குற யூதாஸ் வருவான். இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவர் அரெஸ்ட் பண்ண உடனே கொண்டு போய் என்ன செய்வாங்க? இவர் குற்றப்படுத்துவாங்க. இவர் தலையில் கொட்டுவாங்க. இவர் தாடி முடி பிடிச்சி இழுப்பாங்க. இவருக்கு சாட்டையினால் அடிப்பாங்க. ஒரு சிலுவையில் சமக்க வைப்பாங்க. காரி உமிழ்வாங்க. கன்னத்தில் அரைவாங்க. கோலில் அடிப்பாங்க. முள்முடி சுட்டுவாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுமே தெரியாதா? இப்போ நம்ம கட்டலில் படுத்திருப்போம். ஒரு கனவு வரும். அப்படியே கீழே பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி. கட்டலேருந்து கீழே விழுவோம். ஐயோ அப்படின்னு கத்துவான். கட்டலேருந்து கீழே தான் வந்துருப்பான். பாதாளத்துலேருந்து விழுந்த மாதிரி ஐயோன்னு கத்துவான். அப்படி வந்திருக்கா? இருக்காது. ஒரு சின்னத்தில் வரும் பாருங்க. போய் தூங்கிட்டு இருப்போம். எங்கேயோ போகிற வண்டி அடிக்கப்படுற மாதிரி ஐயோ நினச்சி உட்காந்துருப்பாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். ஒரு சின்ன ஒரு கனவு கண்டு நைட்டு தூங்க மாட்டாங்கிறான். பாஸ்டர், நான் தூங்கியிருந்தேன், குண்டா வந்து தலையில் உழுகிற மாதிரி கண்டேன் பாஸ்டர். அது என்ன பாஸ்டர்? நைட் பொண்டாடி சண்டை போட்டு படுத்தியா? ஆமாம் பாஸ்டர். எப்படி பாஸ்டர்? அவள் அடிப்பான்னு பயந்துட்டே படுத்துருக்குற. புரியுதா அவனுக்கு? இது மாதிரி நம்ம நடக்க போகிற ஒரு சம்பவத்தை நமக்கு தெரிஞ்ச தூக்கம் வருமா? நீ செத்து போயிடுவே நாளைக்கு, இல்லை இன்னைக்கு செத்து போயிடுவேன், இப்படித்தான் சாவை அப்படின்னா, இப்படித்தான் சுத்தராப்படுவேன், இப்படித்தான் ஆக்சிடென்ட் ஆகும், இப்படித்தான் வியாதி வரப்போகுது, இப்படி வியாதி வந்து இப்படித்தான் நீ சாக போகிறேன்னு தெரிஞ்சா நம்ம முகம் எப்படி இருக்கும்? கலகல 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 அப்படி சிரிப்பாக இருப்போமா? சும்மாவே இப்படித்தான் நம்ம எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். கனவு கண்ட மாதிரி தான் இருக்கிறோம். நாளைக்கு செத்துறங்க மாதிரியே தெரிகிறோம். ஏன் ஏன் அப்படிங்கிறா ஒரு கலகல இருப்பேன். இப்போ உங்களெல்லாம் பார்த்தா என்னவோ பறி கொடுத்துட்டு கொடிய வியாதியில் அகப்பட்ட மாதிரியும், கொடிய பிரச்சனை அகப்பட்ட மாதிரியும், அப்படியே சிரசால் வைக்கப்பட்ட மாதிரி இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம கட்ட நமக்கு கவலை, கண்ணீர், துக்கங்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி மரிக்க போகிறேன் என்பது சின்ன வயசுலேருந்து தெரியும். பிறந்ததுல சாகரக்கா பிறந்தவர். தமக்கு ஒவ்வொரு நிமிஷம் என்ன நடக்க போது தெரிகிறவர். முன்கூட்டி அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் படைத்தவர். அவர் இறைவனாக எல்லாவற்றையும் அறிந்தவர். இப்போ அவரை தேடிட்டு வராங்க. இப்போ நம்ம ஒரு பையனை ரோட்டில் இல்லையோ பிரச்சனையை அடித்து போட்டோம், இல்லை வேலை சேரத்தில் அடித்து போட்டோம். போலீஸ் பக்கத்து வீட்டில் வேறு என்கொயரிக்கு வந்திருக்கும்.
அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். வேறு எனக்கு ஒரு பக்கத்தில் போலீஸ் வந்திருப்பாங்க. நம்ம என்ன செய்ய நினைக்கிறீங்க? பழுங்காப்பில் இருந்துச்சு வெளியே போயிடலாமா, ஓடி போயிடலாமா, போலீஸ் நம்மளை தேடி வருதா அப்படின்னு. அவன் வேணா வந்து அப்போ தான் அட்ரஸ் கேட்க வருவான். நம்ம பொண்டாடி கூட சொல்லிடுவோம், நான் இல்லைன்னு சொல்லிடு, நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லு, ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லு, அங்கே போயிட்டேன்னு சொல்லு, ஏதோ இந்த அம்மா கேட்டுருவா போலீஸ்க்கு. நமக்கு எத்தனை ஒரு காரியம் பாருங்க, பயம். அப்படி தானே? ஏசு சிங்கம், அவரை தேடிட்டு இருக்கும்போது நம்மளாம் ஒளிஞ்சுக்குவோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சர்ச்சுக்குள்ளே 10 பேர் வந்து பாஸ்ட் அடிக்க வராங்க. நீங்களாம் வந்து குறுக்கள் நிற்பீங்களா? என்ன அடிச்சுட்டு அங்கே பாஸ்ட் அடிக்கணும் அப்படி சொல்லுவீங்களா? டக்குன்னு கீழே இறங்கி ஓடிடுவோம். இறங்கி போய் போண்டா கல்லில் உட்காந்துரு, போண்டாவும் டீ வாங்கி சாப்பிட்டு பாஸ்ட்டுக்கு நேரம் போட்டிருப்பானுங்களா? என்ன வாங்கினார், என்ன ரத்த சோச்சியம் பார்க்குற அவர் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம். அதில் ஒருத்தர் போக மாட்டான், பக்தியை நிற்கிற மாதிரி இருப்பான். நமக்கு சப்போர்ட் பண்ண போது வீடியோ எடுத்துருப்பான். நல்லா அடி வாங்குறது வீடியோ பார்க்கணும்னு சொல்லி சுற்றி பாஸ்ட் எடுத்துருப்பான். சர்ச்சுக்குள்ளே வந்தவனெல்லாம் கவர் பண்ணி எடுத்துருப்பான். எப்படி அதை அடி வாங்குறான்னு. என்ன அடிச்சுட்டு அங்கே பாஸ்ட் அடிக்க நேரம் சொல்லுவோமா? சும்மா சொல்லுவீங்களா? நல்லா இருக்கும். 2 சேர்த்து போடுங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் வாரம் திட்டிகிட்டே இருக்கிற, வந்த உடனே திட்டுறாரு. 2 சேர்த்து போடுங்க. சபையில் சாட்சி நேரத்தில் திட்டுறாரு, பேசும்போது திட்டுறாரு, பிரசங்கத்தை திட்டுறாரு. 2 போடும்படி செபிக்கிறேன், வர செபிச்சிருங்களேன். பிரைஸ் கார்டு, கர்த்தர் நல்லவர். ஆனால் தமக்கு நேரிட போகிறத இயேசு அறிந்து அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள்? என்ன தைரியம் பாருங்க, என்ன துணிகிறோம். என்ன சொல்ல போன தைரியம் வரணுமா இல்லை நமக்குள்ள? சொல்றான், நெஞ்சு மேலே சொல்றான், வெட்டுறான் அப்படி சொல்லிப்பாங்க பாருங்க. சில பேர் சண்டை வந்தா அறுவாள் தூக்கணும் ஓடி போயிருவான், வெட்டுறான்னு சொல்கிறவன்லாம். ஆனால் இயேசு இவர் அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, என்னென்னலாம் ஒரு நடக்குது. ஆனால் எதிர்கொண்டு போய் சொல்றாரு, யாரை தேடுகிறீர்கள்? என்ன அருமையான காரியம் பாருங்க. ஏன்னா அவங்க தேடி விரும்ப அவர்கள் பிரச்சுத்தரமாக நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான்ப்பா அப்படிங்கிறாரு. யூதாசு கூடன்னு ஆமாம் இவர் தான் அப்படின்னு வந்து முத்தம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம தலைப்பு யாரை தேடுகள். காட்டி கொடுக்கிறவனுக்கு காட்டி கொடுப்பதனால் ஒரு பயன் உண்டு. என்ன அது? 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். அந்த 30 வெள்ளிக்காசு கிடைக்கிறதுக்கு அவன் தேடும்போது அவன் ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு ஏசு அங்கே எஸ்கேப் ஆகாமல் அங்கே நிற்கிறார். இப்போ தேடிட்டு வருவான், அவன் 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கிடைக்கணும். என்னால் காட்டி கொடுக்கணும், எனக்கு என்னால் லாபம் அடைய வேண்டும். பரிசேயரும் சதுசேயர் வேதபாரர்களும் அன்னா காய்பா இவங்கெல்லாம் அவரை கொல்லும்படி தேடுகிறார்கள். கொல்லுகிறவனுக்கு தன்னை யாருன்னு காட்டுகிறாரு, நான் தாங்கிறாரு. கொல்றவன் தேடுங்களா, நான் தானாங்கிறாரு. நம்ம யாரை தேடி இருக்கிறோம் பாருங்க. இயேசுவை தேடுறாங்க. நம்ம சொல்றோம், எவ்வளோ நாள் ஜெபம் பண்ண, ஆண்டவர் இருக்கிறா இல்லையா கூட தெரியல, பதிலே வரமாட்டேதுங்கிறான். அவனும் ஜபத்தை கேட்டு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி, எங்கடா ஜெபம் பண்ணுங்க பதில் தெரியுமே, நம்மளால முடியாதுன்னு போய் ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம சொல்லுவோம். அநேக வேலை ஜெபம் பண்ணி பதிலே வரமாட்டேது. இங்கே காட்டு கொடுக்கிறவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார், நான் தான் அப்படிங்கிறாரு. இங்க பிடிச்சிட்டு போனாதான் அந்த போர் சேவகனுக்கும் அந்த பரிசேயர் சதுசேயருக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இது பிரதான ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் பேர் மல்குஸ், பிரதான ஆசாரோட வேலைக்கார. மல்குஸ் குறித்து ஒரு டைம் பேசியிருக்கிறேன். நம்ம வீடியோவில் போய் மல்குஸ்ன்னு போய் படித்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த மல்குஸ் அப்படிங்கிறவர், அவர் பிரதான, அவர் வந்து எல்லாம் பட தளபதிகள் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. தம்மை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் அவர் தென்படுகிறவராக்கிறார். வசனத்துக்கு ஜீவன் உண்டு அழியாது, தம்மை கொல்லுகிறவனுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிற தெய்வம். அப்படியானா தம்மை தேடுகிறவருக்கு உண்மையாய் தம்மை தேடுகிறவருக்கு தென்படாமல் இருப்பாரா? கொல்றவனுக்கு தன்னை காமிக்கிறார்னா, பிடித்திரு போறவனுக்கு காமிக்கிறார்னா, 30 வெள்ளிக்காசுக்கு அவனுக்கு கிடைக்கணும் காட்டுறாருனா, நீ அவரை உண்மையா நம்பி அவருக்கா வாழ்ந்து அவரையே நம்பி வாழும்போது உனக்கு தென்படாமல் இருப்பாரா?